ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு tamilpangusandhai. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட் 2 டேஸாக அதானி குரூப் கம்பெனிஸில் ஒரு இன்வெஸ்டர் வந்து ரொம்பவே பை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அடுத்து அதானி வெர்சஸ் அம்பானின்னு அவங்களோட நெட்வொர்த்துன்றது முன்னாடி எப்படி இருந்தது, அப்புறம் எப்படி க்ரோ இருந்தது, அண்ட் இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குன்றதை கம்பேரிஷனாக பார்க்கலாம். அண்ட் அதே போல் ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட Q4 ரிசல்ட்ஸ் அண்ட் ITI கம்பெனிக்கு வந்த மெகா ஆர்டர் பற்றியும் பார்க்கலாம். அண்ட் HEGயோட Q4 ரிசல்ட்ஸ், ஸ்பைஸ்ஜெட்டோட அப்டேட் அண்ட் டிக்சன் டெக்னாலஜிஸோட Q4 ரிசல்ட்ஸ் அண்ட் இந்த ஃபினான்ஷியல் 2024 ஃபஸ்ட் டிவெண்ட்டாகவே மெகா டிவெண்ட் அனௌன்ஸ் பண்ண வேதாந்தாவோட அப்டேட் அண்ட் அதே போல் எஸ்கார்ட்ஸோட அப்டேட்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா FIS அண்ட் DASஓட டேட்டா அண்ட் என் ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட் அண்ட் இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் அண்ட் ஃபைனலாக இன்றைக்கான கோட் பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி Nifty 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.18% பாசிட்டிவில் 18,348 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 69 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.16% பாசிட்டிவில் 43,954 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்றைக்கி Nifty 50 அதிகமான வெயிட்டேஜஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ்லேயே இன்ஃபோசிஸ், ITC அண்ட் SBIயோட ஷேர் ப்ரைஸ் தான் ஓரளவுக்கு பாசிட்டிவ் ஆக்டாக இருந்தது. அண்ட் அது அதானி என்டர்பிரைஸோட ஷேர் ப்ரைஸ் ரொம்பவே பாசிட்டிவ் ஆக்டாக இருந்தது. ஸோ ஓவரால் மார்க்கெட்டில் இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ அதானி என்டர்பிரைசஸ், டெல்டா கார், MCX, பந்தன் பேங்க் அண்ட் டிவிஸ் லேபரேட்டரிஸ். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ பாரத் எலக்ட்ரானிக்ஸ், DLF, பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், பல்ராம்பூர் சினி மில்ஸ் அண்ட் பிர்லா சாஃப்ட். அண்ட் இன்றைக்கி டாப் ஷார்ட் கவரிங் ஸ்டாக்ஸ்னு பார்க்குறப்போ MCX, மணப்புரம் ஃபினான்ஸ் அண்ட் மெட்ரோபோலிஸ். அண்ட் அதுவே டாப் லாங் அன்வைண்டிங் ஸ்டாக்ஸ்னு பார்க்குறப்போ பல்ராம்பூர் சினி மில்ஸ், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஐடியா அதாவது வோடஃபோன் ஐடியா அண்ட் L&T ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸ். ஓகே, ஃபர்தர் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அதானி ஸ்டாக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். GQG பார்ட்னர்ஸ்ன்றவங்க அதானி குரூப்பில் அவங்களோட ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அதாவது அதானி குரூப்பில் 10% வரைக்கும் ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அண்ட் அதானி குரூப்பில் 10% ஸ்டேக்குன்றது ஆல்மோஸ்ட் 1.1 lakh crores சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் படி பார்க்குறப்போ அதானி குரூப்போட டோட்டல் மார்க்கெட் கேபிட்டல்ன்றது அரௌண்ட் 11 crores தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அதைப்படி பார்க்குறப்ப 10% ஸ்டேக்குன்றது ஆல்மோஸ்ட் 1.1 lakh crores சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் 2 டேஸாகவே அதானி குரூப் கம்பெனிஸில் இந்த GQG பார்ட்னர்ஸ்ன்றவங்க பையர்ஸாக இருந்திருக்காங்க. அண்ட் ஃபியூச்சர்லேயும் அதானி குரூப்போட ஃபண்ட் ரைசிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதானி குரூப் வந்து 21,000 crores QIP அதாவது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ் வழியாக ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி இந்த GQGன்றவங்க அதானி ஃபண்ட் ரைசிங்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் அதானி குரூப்போட லார்ஜஸ்ட் இன்வெஸ்டராக மாற போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த GQGன்றவங்க ஹைடன்பர்க் ரிப்போர்ட் வந்த பிறகு அதானி குரூப் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபாலோ ஆனப்பவே அதானி குரூப் கம்பெனிஸில் நம்பிக்கை இருக்குன்னு அப்போவே இன்வெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட பேனல் கமிட்டியோட ரிப்போர்ட்க்கு அப்புறமா ஓரளவுக்கு இன்வெஸ்டர்ஸுக்கு நம்பிக்கை வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த GQGன்றவங்க லாஸ்ட் 2 டேஸாகவே அதானி குரூப் கம்பெனிஸில் பையர்ஸாக இருக்காங்க. ஸோ இதனாலேயே லாஸ்ட் 2 டேஸாக அதானி குரூப் கம்பெனிஸ் எல்லாமே நல்லாவே பாசிட்டிவாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அந்த சுப்ரீம் கோர்ட்டோட எக்ஸ்பர்ட் கமிட்டியோட டீடைல்டு அப்டேட்ன்றது நம்ம சேனலில் அப்லோட் பண்ண லாஸ்ட் ஃப்ரைடேவோட வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ அதை பார்க்கலனா ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இந்தியாவில் நெட்வொர்த்தை பொறுத்த வரைக்கும் அதானி வெர்சஸ் அம்பானின்னு கம்பேர் பண்ணிங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் மட்டும் அதானியோட நெட்வொர்த்துன்றது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஆனால் அம்பானியோட நெட்வொர்த் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது மே 2022 அம்பானியோட நெட்வொர்த் பார்த்தீங்கன்னா $84 billion இருந்தது. அண்ட் அது இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் அதாவது 2023 ஸ்டார்டிங்கில் அரௌண்ட் $87.3 billion தான் இருந்தது. அண்ட் அதுவே அதானியோட நெட்வொர்த் பார்த்தீங்கன்னா மே 2022 $59.8 billion இருந்தது. அது 2023 ஸ்டார்டிங்கில் ஆல்மோஸ்ட் டபுளாக இருந்தது. அதாவது $118.9 billion தான் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அண்ட் அந்த டைமில் அதானி குரூப் தான் உலகத்திலே 2வது பணக்காரராக இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அதானியோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே ஃபாலோ ஆனதுக்கப்புறமா இப்போ அவங்களோட கரண்ட் நெட்வொர்த்தை கம்பேர் பண்ணுறப்போ முகேஷ் அம்பானி உலகத்திலே 13th ரேங்க்கில் இருக்கார். அண்ட் கௌதம் அதானி உலகத்திலே 23rd ரேங்க்கில் இருக்கார். ஸோ இப்படி மே 2022 ஸ்டார்டிங் ஆஃப் 2023 அதாவது ஜஸ்ட் 6 மாதத்துலேயே அதானியோட நெட்வொர்த்துன்றது டபுளும் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் அதுக்கப்புறமா 6 மாதத்துலேயே அவரோட நெட்வொர்த் அப்படியே பாதியாகவும் குறைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ லாஸ்ட் 2 டேஸாகவே அதானி குரூப் ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால அவரோட நெட்வொர்த் எல்லாமே மறுபடியும் சடனாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, அடுத்து ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூன்றது 1.4% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட்ன்றது ஆல்மோஸ்ட் 119% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ
ரெவன்யூன்றது 28.5% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட்ன்றது 68% ஃபால் ஆயிருக்கு. ஆக்சுவலாக போன வருஷம் நெட் ப்ராஃபிட்டில் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 376 crores அளவுக்கு எக்ஸப்ஷனல் கெயின்ஸ் வந்திருந்தது. ஸோ அதனால் போன வருஷத்தோட ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் ப்ராஃபிட்ன்றது கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த எக்ஸப்ஷனல் ஒன் டைம் கெயின்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்குறப்போ ப்ராஃபிட் எல்லாமே நல்லாவே வந்திருக்கு. அண்ட் ஈவன் மார்ஜின்ஸும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் ரெவன்யூ மட்டும் வீக்காக வந்திருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 4.64% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஐடிஐயோட அப்டேட்டை பார்க்கலாம். ஐடிஐ கம்பெனிக்கு பிஎஸ்என்எல் கிட்டேருந்து 3,889 crores வர்த்துள்ள அட்வான்ஸ் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டர்ஸ்ன்றது பிஎஸ்என்எல்லோட 4G ரோல் அவுட்கான ஆர்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டரோட ஸ்கோப்னு பார்த்தீங்கன்னா 4G மொபைல் நெட்ஒர்க்கோட பிளானிங், இன்ஜினியரிங், சப்ளை, இன்ஸ்டலேஷன், கமிஷன் அண்ட் ஈவன் ஏஎம்சி, அதாவது 9 yearsக்கான ஆனுவல் மெயின்டெனன்ஸும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டர்ஸ்க்கான சப்ளை பீரியடுன்றது 18 to 24 monthsனு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி ஐடிஐயோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3.21% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஹெச்இஜியோட அப்டேட்டை பார்க்கலாம். ஹெச்இஜியோட Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட்ன்றது ஆல்மோஸ்ட் 23% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா 23.3%லேருந்து 20% ஃபால் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்காக வந்திருக்கு. அண்ட் ஈவன் HEG கம்பெனி வந்து நியர் டேர்ம் அவுட்லுக்கையும் காஷியஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது கிராஃபைட் எலக்ட்ரோடோட ப்ரைஸஸ்ன்றது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 3% ட்ராப் ஆனதாகவும் அண்ட் லாஸ்ட் 1 yearல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10% அளவுக்கு ட்ராப் ஆயிருக்கிறதாகவும் அண்ட் ஈவன் ஃபர்தர் 7% வரைக்கும் கூட ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மார்ஜின்ஸும் அடுத்த ஃபியூ குவார்ட்டர்ஸ்க்கு வந்து கம்மியாக போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே இந்த ஃபினான்ஷியல் H2க்கு அப்புறமா ஓரளவுக்கு ரெக்கவரியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி வீக்கான ரிசல்ட்ஸ் வந்ததுனாலையும் அண்ட் நியர் டேர்ம் அவுட்லுக்குன்றது காஷியஸாக கொடுத்ததுனாலையும் ஹெச்இஜியோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 7.19% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ஸ்பைஸ்ஜெட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸ்பைஸ்ஜெட் ஏர்லைன்ஸ் வந்து அவங்களோட 4 ஏர்க்ராஃப்ட்ஸை மறுபடியும் சர்வீஸை கொண்டு வர போகிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்பைஸ்ஜெட் கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கிரவுண்டட் பிளேன்ஸ் இருக்குது. அதாவது 25 ஏர்க்ராஃப்ட்ஸ்ன்றது சர்வீஸில் இல்லாமல் கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 25 கிரவுண்டட் பிளேன்ஸ்லேருந்து June 15th 4 பிளேன்ஸை சர்வீஸுக்கு கொண்டு வரப்போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் அதுக்கப்புறமாவும் நிறைய ஏர்க்ராஃப்ட்ஸை சர்வீஸுக்கு கொண்டு வரப்போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல் ஸ்பைஸ்ஜெட் கம்பெனி வந்து அவங்களோட 18 years சர்வீஸ் கம்ப்ளீஷனை செலிப்ரேட் பண்ணுற விதமாக 2 இன்டர்நேஷ்னல் உதான் ஃப்ளைட்ஸையும் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது உதான் ஃப்ளைட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அண்டர்சர்வ்டு, அதாவது ரூரல் ஏரியாஸ் ஆர் ரிமோட் ஏரியாஸ்க்கான ஃப்ளைட் சர்வீஸ். எனிவே இப்போ அவங்களோட 25 கிரவுண்டட் ஏர்க்ராஃப்ட்ஸ்லேருந்து 4 ஏர்க்ராஃப்ட் சர்வீஸ்க்குள்ளே வருதுன்றது பாசிட்டிவான அப்டேட்டாக இருந்தாலும் ரீசெண்டாக, அதாவது போன வாரம் டிஜிசியை பார்த்தீங்கன்னா அவங்களோட 3 ஏர்க்ராஃப்ட்ஸை டீரிஜிஸ்டர் பண்ணாங்க. எனிவே அந்த 3 டீரிஜிஸ்டர்டு ஏர்க்ராஃப்ட்ஸில் 2 ஏர்க்ராஃப்ட்ஸ்ன்றது ரொம்ப நாளாக கிரவுண்டடாக இருக்குது. அண்ட் அதுவே அதில் ஒரு ஏர்க்ராஃப்ட்ன்றது ஆப்ரேஷனில் இருந்தது. அண்ட் இதே போல் இந்த வாரம் May 25th அன்னைக்கு NCLTயில் ஒரு ஹியரிங் இருக்குது. அதாவது ஸ்பைஸ்ஜெட் ஏர்லைன்ஸ் மேலே இன்சால்வென்சி ப்ரொசீடிங்ஸை ஃபைல் பண்ணுறதுக்கு ஸ்பைஸ்ஜெட்டோட ஒரு லெஸ்ஸர், அதாவது ஸ்பைஸ்ஜெட்டுக்கு ஏர்க்ராஃப்ட் லீஸுக்கு கொடுத்தவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு NCLT வந்து 2 பேரையும், அதாவது ஸ்பைஸ்ஜெட்டையும் அண்ட் அந்த லெஸ்ஸரையும் நீங்களே 2 பேரும் சேர்ந்து ரிசால்வ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த செட்டில்மெண்ட் டாக்ஸ் ஃபெயில் ஆனதுனால இப்போ May 25th அன்னைக்கு வரப்போகிற NCLTயோட ஹியரிங்கில் இன்சால்வென்சி ப்ரொசீடிங்ஸை ஃபைல் பண்ண போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்றதை இன்வெஸ்டர்ஸ் கவனிக்கணும். எனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி ஸ்பைஸ்ஜெட்டோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 13.93% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டிக்சன் டெக்னாலஜிஸோட Q4 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு டிக்சன் டெக்னாலஜிஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ இந்த Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.8% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் இது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 27.7% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் முக்கியமாக மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 4%லேருந்து 5.1%க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓவராலாக ரெவன்யூன்றது பெருசாக க்ரோ ஆகலனாலும் ரிசல்ட்ஸ் என்னவோ எக்ஸ்பெக்டட் விட பெட்டராக தான் வந்திருக்குன்னு சொல்லணும். எனிவே இன்றைக்கி டிக்சனோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 1.36% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து வேதாந்தாவோட அப்டேட்டை பார்க்கலாம். வேதாந்தா கம்பெனி வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரோட ஃபஸ்ட் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 18.5 rupees பர் ஷேர்னு ஃபஸ்ட்டு டிவிடெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 6.4% டிவிடெண்ட் ஈல்ட்னே சொல்லலாம். அண்ட் இதுக்கான ரெக்கார்ட் டேட்ன்றது May 30th கொடுத்துருக்காங்க. எனிவே இன்னைக்கு வேதாந்தாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 0.3% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து எஸ்கார்ட்ஸ் குபோத்தாவோட அப்டேட்டை பார்க்கலாம். எஸ்கார்ட்ஸோட அக்ரி மிஷினரி பிஸ்னஸோட டிவிஷன்ன்றது அவங்களோட டிராக்டர் ப்ரைஸஸை June 1st இருந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க.
ஆனால் இந்த ப்ரைஸ் ஹைக்குன்றது உங்களோட காஸ்ட் இன்ஃப்ளேஷனோட இம்பேக்டை பார்ஷியலாக ஆஃப்செட் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இனிவே இன்றைக்கி எஸ்கார்ட்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 0.46% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்றைக்கான எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ்ஓ டேட்டா பார்க்கலாம். இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 183 crores அளவுக்கு நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஏஎஸும் கிட்டத்தட்ட 397 crores அளவுக்கு நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்னு பார்க்குறப்போ இன்றைக்கி என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட ஓவரால் எம்டிஎம் ப்ராஃபிட்ன்றது ஆல்மோஸ்ட் 3,500 rupees இருக்குது. அண்ட் எனக்கு எந்த ஒரு புது போர்ஷன்லையும் என்ட்ரி ஆகலை அண்ட் எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் போர்ஷன்லேருந்தும் எக்ஸிட் ஆகலை. அண்ட் இது வார எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக பில்ட் ஆகிட்டு இருந்தாலும் அடுத்து 18,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இமீடியட்டாக 18,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக பில்ட் ஆகிட்டு இருந்தாலும் அடுத்து 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது டேட்டா படி பார்க்குறப்போ நிஃப்டியோட ரேஞ்சுன்றது 18,000லேருந்து 18,600க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஃபைனலாக இன்னைக்கான கோட் பார்த்தீங்கன்னா everyone must choose one of two pains, either the pain of discipline or the pain of regret. அதாவது நம்ம பண்ண வேண்டிய வேலையை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அந்த டிசிப்ளின்ன்றது பெயினாக ஃபீல் பண்ணி அதை இக்னோர் பண்ணிங்கன்னா அடுத்த ரெக்ரெட்டுன்ற பெயினை நம்ம ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டாக உங்களோட கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், குட் பை.